கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 32 அதிகாரம் 11 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆகவே இந்த மகிழ்ச்சியை கெடுக்க போராடுகிற சத்துருவை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து எப்பொழுதும் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய உதடுகள் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் மகிழத்தக்கதாக பாடல்களை பாடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வார்த்தையிலே துணிப்பதாக. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். தேவன் வேதத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படியே சத்துருடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அவன் சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக ஜெயம் எடுக்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.